லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வசம் மிக முக்கியமான துறைகள் இருக்கின்றன. அதாவது வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறை இருக்கின்றது. தமிழக அரசுக்கு அதிக வருவாயை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு துறையான வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையினுடைய அமைச்சராக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். மேலும் இந்த பண மோசடி தடுப்பு உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சராகவும் அவரே தான் இருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு அந்த முக்கியமான ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக விஜய் தமிழன் பார்த்திபன், அதாவது சேலம் தெற்கு தொகுதியில் இருந்து வெற்றி பெற்ற பார்த்திபனுக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய உறுப்பினராக தேர்வாகி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ரமேஷுக்கு இந்து சமய மற்றும் அறநிலையங்கள் துறை வழங்கப்பட்டிருக்கின்றது. உயர்கல்வித்துறை அமைச்சராக தற்பொழுது விஸ்வநாதன் இடம்பெற்றிருக்கின்றார். அவர் வசம்தான் மேலும் பல துறைகள் இருக்கின்றன. அதாவது மின்னணு உள்ளிட்ட துறைகள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்று சொல்லப்படக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் எல்லாம் உயர்கல்வித்துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஸ்வநாதன் மேலூரியினுடைய உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அவர் வசம் இருக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு, ஐடி துறையான தகவல் தொழில்நுட்பத்துறை, டிஜிட்டல் சேவைகள் துறை உள்ளிட்டவை எல்லாம் சென்னையை சார்ந்தவருக்கு வழங்கியிருக்கின்றார் முதலமைச்சர். குமார் வேளச்சேரி சட்டப்பேரவை தொகுதியிலே வெற்றி பெற்றவர். அவருக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்பட்ட நிலையிலே அவருக்கான துறைகளாக இந்த டிஜிட்டல் சேவைகள், ஐடி என்று சொல்லப்படக்கூடிய தகவல் தொழில்நுட்ப சேவைகள் உள்ளிட்டவை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சம்பத்குமாரை பொறுத்தவரை அவர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். முகமது பர்வேஸை பொறுத்தவரை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு அமைச்சராகப்பட்டிருக்கின்றார். சரத்குமார் தாம்பரம் தொகுதியிலே வெற்றி பெற்றவர், மனிதவள மேலாண்மை துறையினுடைய அமைச்சராகப்பட்டிருக்கின்றார். மரியா வில்சனை பொறுத்தவரை நிதித்துறை, அதாவது அந்த பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், திட்டமிடல் உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை விக்னேஷ் கிணத்துக்கடவு சட்டப்பேரவை தொகுதியிலே வெற்றி பெற்றவர், அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்து ஆளுநர் அர்லேக்கர் உத்தரவிட்டிருக்கிறார். இதன்படி நிதியமைச்சராக மரிய வில்சன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். செங்கோட்டையன் வருவாய்த்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மீன்வளத்துறை அமைச்சராக இரா ஸ்ரீநாத், பால்வளத்துறை அமைச்சராக விஜயலட்சுமி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வனத்துறை அமைச்சராக ரஞ்சித் குமாரும் வேளாண் துறை அமைச்சராக வினோத்தும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல கூட்டுறவுத்துறை அமைச்சராகிறார் காந்திராஜ். போக்குவரத்துறை அமைச்சராக விஜய் தமிழன் பார்த்திபன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோல அறநிலைத்துறை அமைச்சராக ஸ்ரீரங்கம் ரமேஷ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறை அமைச்சராக விஸ்வநாதன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏஐ துறை அமைச்சராக வேளச்சேரி குமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சிறுபான்மையினர் மற்றும் ஆதரவு நலத்துறை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை. புதியதாக பதவியேற்ற அமைச்சர்கள் 23 பேருக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்து ஆளுநர் அர்லேக்கர் அறிவித்திருக்கிறார். இதன்படி ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், கவாலிக்கு கால்நடைத்துறையும், விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ரஞ்சித் குமாருக்கு வனத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். அமைச்சரவையிலே 23 பேர் கூடுதலாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் வசம் இருந்த நிதித்துறை மாற்றப்பட்டிருக்கின்றது. செங்கோட்டையன் தற்பொழுது வருவாய்த்துறையினுடைய அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். நிதித்துறை செங்கோட்டையனிடமிருந்து மாற்றப்பட்டு மரிய வில்சன் சென்னையிலே வெற்றி பெற்றவர், ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தேர்வானவர், அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் வருவாய்த்துறை மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட ஒரு துறையாக இருக்கும். எனவே அந்த வருவாய்த்துறையை தற்பொழுது செங்கோட்டையனுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அவர் வசம் இருந்த நிதித்துறை மாற்றப்பட்டிருக்கின்றது. வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையினுடைய அமைச்சராக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இருக்கின்றார். மீன்வளத்துறையின் அமைச்சராக ஸ்ரீநாத் இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த புதிய அமைச்சரவையிலே பலர் இணைந்திருக்கின்றார்கள். அதாவது செங்கோட்டையன் வசம் இருந்த துறை மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் செங்கோட்டையன் இருந்த நிதித்துறை இலாகாவை பொறுத்தவரை மரிய வில்சனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. செங்கோட்டையன் வசம் வருவாய்த்துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். பத்திரப்பதிவுத்துறையினுடைய அமைச்சராக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இருக்கின்றார். மீன்வளத்துறையினுடைய அமைச்சராக ஸ்ரீநாத் இருக்கின்றார். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இதுவரை இடம்பெறவில்லை இந்த அமைச்சரவையிலே. எனவே சிறுபான்மை நலத்துறை இன்னும் ஒதுக்கப்படவில்லை. ஆதி திராவிடர் நலத்துறை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட துறைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் சிறுபான்மை நலத்துறை யாருக்கும் ஒதுக்கப்படாததால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு சிறுபான்மை நலத்துறையும் அதேபோன்று
ஆதி திராவிட நாட்டுறையை பொறுத்தவரை அந்த துறையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையிலே இணைந்தால் அவர்களுக்கு ஒதுக்கப்படுவதற்குமான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. போக்குவரத்து துறையை பொறுத்தவரை பார்த்திபன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அறநிலைத்துறையை பொறுத்தவரை ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்ற ரமேஷ் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. உயர்கல்வித்துறையை பொறுத்தவரை விஸ்வநாதன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையை பொறுத்தவரை வேளச்சேரி குமார் அவர் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.